வணக்கம் நேயர்களே. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் என்ன நடக்குது? சுவாரஸ்யமாக சில காட்சிகள் நடக்க போகிறதா தகவல் வருது. எப்போ மிக சமீப வாரங்களில் நடந்ததை எடுத்து பார்த்தோன்னா, இரட்டை இலை தொடர்பான வழக்கு எல்லோருமே கொஞ்சம் அதிர்ச்சியோடையும் ஆச்சரியத்தோடையும் பார்த்தாங்க. இவ்வளவு லைவ்லியாக இந்த வழக்கு போகும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா பொதுக்குழுவை கூட்டி பெரும்பான்மையான உறுப்பினர்களை தனக்கு ஆதரவு இருக்கிறதா காமிச்சு, உண்மையும் அதுதான். உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில், தேர்தல் ஆணையத்தில் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் எல்லாம் செட்டில் ஆனதா எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எதிர்பார்த்தேன். திடீர்னு ஒருத்தர் வந்து இரட்டை இலை தொடர்பாக ஒரு வழக்கை போடுறார். அதை இவ்வளவு இதாக எடுத்துகிட்டு போவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆல்ரெடி செட்டில்டு மேட்டர் தான். சிவில் கேஸில் பார்த்துக்கலான்னு ஒரு வரியில் ஒரு அஃபிடவிட் போட்டு போயிருக்க வேண்டிய அல்லது போயிருக்க வாய்ப்புள்ள தேர்தல் ஆணையம் இந்த வழக்கில் வச்ச ஆர்கியூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ணாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு உட்கட்சி விவகாரங்களை விசாரிக்கிறதுல நீதிமன்றங்களுக்கு இணையாக எங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது நீதிமன்றம் எப்படி பார்க்குதுன்னு பார்க்கணும். அவ்வளோ உறுதியாக அவர்கள் வாதத்தை எடுத்து வச்சதை பார்த்தா இந்த பிரச்சனையை கொஞ்சம் உயிரோட்டமாக வச்சுக்கணும்னு முதல்ல தேர்தல் ஆணையம் நினைக்குது. பட் கடந்த 5-6 ஆண்டு தேர்தல் ஆணையம் நினைக்குதா, மத்திய அரசு? அதுதான் சொன்னேன். கடந்த 5-6 ஆண்டு கால அரசியலை பின்னோக்கி பார்த்தோன்னா பிஜேபி நினைக்குதுன்னு தான் நான் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்ல. அதில் ஒன்றும் ரகசியமெல்லாம் கிடையாது. இதே தேர்தல் ஆணையத்தை வச்சு தினகரனை என்ன பாடுபடுத்தினாங்க பிஜேபிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு சின்னம் கூட கொடுக்க முடியாமல் ஒரு மாதிரி அவரை பழி வாங்கினதெல்லாம். அந்த அடிப்படையில் இப்போ ஏதோ ஒன்று அதிமுக உள்விவகாரங்களில் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகாக தலையிட ஆரம்பித்த பிஜேபி நேரடியாகவும் மறைமுகமாகவும், சில நேரங்களில் நல்லதுக்காகவும் சில நேரங்களில் அவருடைய சுயநலத்துக்காகவும் அப்படின்னு பல நேரங்களில் அந்த பிடிமானத்தை வச்சுட்டே இருந்தாங்க. அது ஓபிஎஸ் தான் முதல்ல போய் அந்த அதிகாரத்தை போய் கொடுத்தார். நான் என்ன செய்யட்டோன்னு கேட்டு அதிமுகவின் உள்விவகாரத்தை முதல்ல போய் பிஜேபி கிட்ட ஒப்படைச்சவர் ஓபிஎஸ் தான். அதன் பிறகு தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக எடப்பாடி முழுக்க அவங்க கைப்பாவையாக மாறினார். அது எல்லாருமே பார்த்தோம். ஏன்னா பிஜேபியினுடைய உதவி இல்லாமல் ஒரு 4 ஆண்டு காலம் ஆட்சியை நகர்த்தி இருக்கவே முடியாது. அதெல்லாம் முடிஞ்சது. கூட்டணிகள் தொடர்ந்தது. 21 தோத்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் எல்லோரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டு திடீர்னு கூட்டணி விட்டு வெளியே வந்தார் எடப்பாடி. அதுக்கு அண்ணாமலை தொடங்கி வைத்த அந்த சில்மிஷம் சேஷ்டையும் ஒரு முக்கிய காரணம். கூட்டணி தொடரணும்னா அண்ணாமலையை கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னா. அப்போ அவருக்கு கூட்டணி விட்டு வெளியே வரணும் என்ன இல்லை இருந்திருந்தா ஏன் 4 பேர் அனுப்புறாரு. ஆனால் அப்போ பிஜேபி கோட்டை விட்டாங்க. அதை தப்பு கணக்கு போட்டாங்க. என்ன நடந்துட போகுது அப்படின்ற மாதிரி. அது தவறுங்கிறத அந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே நிர்மலா சீதாராமன்லாம் புரிஞ்சுக்கிட்டார். கடைசி நேரத்தில் சில சமாதான முயற்சிகள் எடுத்தாங்க. அது எடுபடலை. தான் எடுத்த முடிவில் அந்த தேர்தல் வரைக்கும் ரொம்ப உறுதியாகவே இருந்தார் எடப்பாடி. ஸோ அதன் பிறகு கொஞ்சம் அமைதியாக இருந்தது மாதிரி இருந்த பிஜேபி கடந்த சில மாதங்களாக, அது குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு இப்படியே போனால் அதிமுகவுக்கு இது நல்லது இல்லைங்கிறது ஏதோ அதிமுக பார்வையிலேருந்து அவங்க பார்க்கல. எதிர்காலத்தில் கூட்டணியை வச்சா பலமான அதிமுகவோட நம்ம கூட்டணி இருக்கணும், அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு அந்த ஒரு சுயநலம் கலந்த ஒரு பொது பார்வை மாதிரி பார்த்து தான் இந்த கட்சி விவகாரங்களில் மறைமுகமாக சில வேலைகள் செய்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். கடந்த ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தினகரன் டெல்லி போயிட்டு வந்து அங்கே யாரை பார்த்தான்னு தெரியல, நான் தனிப்பட்ட விஷயமா போனேன்னு சொன்னார். போயிட்டு வந்துட்டு அவர் கொடுத்த பேட்டி, அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும், எடப்பாடி தலைமையில் வந்தாலும் சரி, அப்படி வர மறுத்தால் எடப்பாடியை தள்ளி வைத்து விட்டு வரலாமாங்கிறது 2ஆம் கட்ட தலைவர்கள் முடிவு செய்வார்கள்னு ஒரு புள்ளி வச்ச போது தான் அது கவனிக்க தகுந்த ஒரு கருத்தாக பாச்சு. யாரோ தினகரன் அல்ல, டெல்லிக்கு போயிட்டு வந்த தினகரன். டெல்லிக்கு ஒருத்தர் போயிட்டு வந்தாலே என்னமோ நடந்திருக்குன்னு தான் பார்க்குற மாதிரி சூழல். ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அது அதிகமாகிடுச்சு. அதோட நீட்சியா செங்கோட்டையனோட அப்படிதான் நான் பார்க்குறேன். அதை என்னன்னா ஏதோ நடக்க போகுதுன்னு ஸ்மெல் பண்ணோம். எடப்பாடியினுடைய சம்பந்தி வீடுகள் நடந்த ரைடு, மாசிவ் ரைடு. அது பாதி உண்மைகள் தான் வெளியில் வந்ததா ஒரு தகவல் இன்னைக்கும் இருக்குது. பிஜேபி நினைத்தால் எதுவும் செய்யலாம். ஏன்னா 21 சட்டமன்ற தேர்தல் அப்பவும் தினகரன் சசிகலாவை நீங்கள் சேர்த்துக்கலைன்னா கூட ஒரு அணியில் வச்சுக்கோங்கன்னு சொன்னதை அவர் ஏற்க மறுத்தார். ஆட்சியை இழந்தார் எடப்பாடி. அவர்கள் ஆரம்பத்தில் தப்பு பண்ணால் கூட கடைசியில் ஒரு கூட்டணிக்கு ஒரு முயற்சி எடுத்தாங்க நாடாளுமன்ற தேர்தல் அப்போ எடப்பாடி ஒத்துக்கிடலை. இந்த எரிச்சல் சரி நம்மளை மீறி போனார், ஜெயிச்சு காமிச்சாரா? இல்லை, ஆட்சியை இழந்தார், நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி. அப்போ இப்படியே விட வேண்டாம். அது பிஜேபியின் சுயநலத்துக்கு கூட நல்லது இல்லைன்னு கூட அவங்க கணக்கு பார்த்துருக்கலாம். ஒன்றுபட்ட அதிமுகங்கிற பாயிண்ட்டுக்கு இப்போ பிஜேபி வந்துட்டாங்க. கட்சி ஒன்றாதான் இருக்குது, நீங்களாம் சும்மா பிளவுன்னு சொல்லாதீங்கன்னு எடப்பாடி ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர்களை பார்த்து சொல்கிறார். அவர் பார்வையில் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் நிஜம் அதை பிரதிபலிக்கலை. 7 தொகுதியில் டெபாசிட் போகிற அளவுக்கு தான் அதிமுக இருந்திருக்கு. தோழமை கட்சியோடு சேர்த்து 9 தொகுதிகளில் டெபாசிட் போச்சு. எதிர்பாராத தொகுதிகளில் டெபாசிட்டே போகிற அளவுக்கு கட்சி பலவீனப்பட்டிருக்குன்றனால தான் 6 பேர் போய் பார்த்தாங்க. ஒரு ஏற்க மறுத்தார், சந்திப்பே நடக்கலைன்னார்.
இதே செங்கோட்டையன் அதை போட்டு உடைச்சார். ஆமாம், நாங்கள் போய் பார்த்தோம், கட்சி நலனுக்காக பார்த்தோம்னார். நான் தான் அதை முதல்ல சொன்னேன்னா நானும் அதானே சொன்னேன், கட்சி நல்லதுக்கு தான் போய் பேசினாங்க. அண்ணன், நீங்கள் 26 முதலமைச்சர் ஆகணும்னா கட்சி பலமாக இருக்கணும், சவுத்துலையும் டெல்டாலையும் கட்சி காணாமல் போயிட்டுருக்கு, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும்னாங்க. சசிகலாவுக்கு இந்த பதவி கொடுங்க, ஓபிஎஸ்க்கு இது கொடுங்க, தினகரனுக்கு கொடுங்க எல்லாம் போய் கேட்கல. எங்கள் 6 பேரில் ஒருத்தர் முதலமைச்சராகுங்கன்னு போய் கேட்கல. நீங்கள் முதலமைச்சராக தொடரணும்னா ஆகணும்னா மீண்டும் கட்சி ஒற்றுமையாக இருக்குன்னாங்க. அவர் ஏற்க மறுத்தார். அப்படியே இருந்தபோது தான் அந்த சந்திப்பையே இவர் மறுக்கிறார் அப்படின்னா இவர் மனசில் சமாதானத்துக்கு இடமே இல்லைங்கிற அந்த முடிவு பண்ணிட்டான்னு இவங்கெல்லாம் வந்தாங்க. அதனால தான் திரும்ப வந்து பேசுகிறோன்னு சொல்லிட்டு வந்தவங்க அதுக்கப்புறம் போகவே இல்லை. அப்போ இது பிஜேபியும் கவனிக்குது. நம்ம நிலையை பேசுகிறோன்னா பிஜேபிக்கு தெரியாமையா இருக்கும், இங்கே இருக்கிற 6 பேர் சொல்லாமையா இருப்பாங்க, இன்னும் பல பேர் சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ ஆம் ட்விஸ்ட் மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறாங்களோன்னு தோணுது. ஒரு டைமில் சசிகலாவை அந்த தீர்ப்பு வந்த வேகத்தையெல்லாம் பாருங்கள், எல்லாமே அரசியல் தானே. ஆனால் இவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கா இல்லையா? அவர் மானசீகமாக நேசித்த தன்னோட தலைவராக இருக்க எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதா இவங்களோட படங்களே இல்லாமல் அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதனால அந்த நிகழ்ச்சியில் அப்போ புறக்கணிச்சேன்னு கூட அவர் வெளிப்படையாக சொல்லலை, தவிர்த்தேன் அப்படின்னா அது செங்கோட்டையனுடைய இயல்பு. அந்த இயல்புக்கு மாறாதான் இந்த கருத்தை இது கூட பேசுகிற டைப் இல்லை செங்கோட்டையன். எடப்பாடியோட சீனியர் செங்கோட்டையன். ஆனாலும் அமைச்சரவையில் அவருக்கு கீழே ஒரு அமைச்சராக இருந்த போதும் சரி, முதலமைச்சர் முடிவு செய்வார், கட்சி தலைமை முடிவு செய்யும் தான் அரசியல் விவகாரங்களையும் சொல்லியிருக்கிறார், அரசு நிர்வாக விஷயத்திலையும் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போ 2 தோல்விக்கு பிறகும் கூட அவர் பெருசாக வெளியில எல்லாம் எதுவும் சொல்லிக்கிட்டதில்லை. வேறு வழியே இல்லாமல் தான் சந்திப்பு கூட ஒரு வெளிப்படையாக சொன்னார். அது திட்டமிட்டு சொல்ல, ஒரு பேட்டியில் வரப்போது கேள்வி வந்தது மறுக்கலை, அது மனசாட்சிப்படி நடந்துக்கிட்டார். அவ்வளோ பெரிய சந்திப்பு 6 பேர் போய் செஞ்சது எப்படி இல்லைன்னு ஒரு சீனியர் தலைவர் சொல்ல முடியும், கட்சி நலனுக்காக பார்த்ததை. ஆனால் என்னென்னா உணர்வு ரீதியாகவும் அந்த விவகாரம் செங்கோட்டையன் கையில் எடுத்த அந்த விவகாரம் நியாயமானது. டெக்னிக்கலாக பார்த்தாலும் அது சரிதான். இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கின முதல் நபர் ஜெயலலிதா தான். நீங்கள் தொடங்கி வச்சுட்டார் ஸ்டாலின், அவருக்கு பாராட்டுலாம் நடத்தி முடிச்சிட்டாங்க, அது தனி. ஒவ்வொருத்தரும் அவங்க பாராட்டுக்கான பாராட்டை பெறுகிற போது எடப்பாடி என்ன சொல்லியிருக்கணும்? இப்போ செங்கோட்டையனுக்கு இருந்த அந்த உணர்வு ஏன் எடப்பாடிக்கு இல்லைன்னு ஒரு கேள்வி வருமா? அதிமுக அவங்க தரப்புல ஒரு நியாயமான பதில் விளக்கம் சொல்லப்படுது இல்லையா? இது வந்து விவசாயிகள் அவங்க தரப்புல நடத்துறாங்க, இது வந்து கட்சி நிகழ்ச்சி கிடையாது. கட்சி நிகழ்ச்சியா இருந்தா கண்டிப்பா அவங்க 2 தலைவர்கள் அந்த நிகழ்ச்சியில் எங்கேயுமே எடப்பாடி படம் இல்லையா? அப்படி பார்த்தா எடப்பாடி அழைச்சதே பொலிட்டிக்கலா தான் பார்க்கப்படும். இல்லை, அதுதான் சொல்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் எடப்பாடி படத்தை போடுறீங்க, அவருக்கு பாராட்டுங்கிறீங்க. எடப்பாடி என்ன சொல்லியிருக்கணும்? என்ன அடையாளப்படுத்தினது ஆளாக்குனது அம்மா தான் அரசியல் ரீதியா. இதில் அத்திக்கடவுக்கு முதல் நிதி ஒதுக்குனதே அம்மா தான். ஓபிஎஸ் கூட சொல்ல வேண்டாம், பிடபிள்யூடி மினிஸ்டர் இருந்தாருன்னு ராமலிங்கம் ஒரு கையெழுத்து போட்டிருப்பாரு, அப்புறம் பின்னாடி வந்த ஓபிஎஸ் ஒரு கையெழுத்து போட்டிருப்பாரு. மந்திரிகளை கூட விடுங்க, ஜெயலலிதா படத்தை வைக்கணும்னு சொல்கிறல. இப்போ அதனால தான் இன்னைக்கு காலையில் அதை பற்றி பிரச்சனை வந்த போது அண்ணாதிமுக ஒருத்தண்டி பேட்டி கட்டணும், கொஞ்சம் பொறுங்க, நாங்கள் மேலே கேட்டுட்டு சொல்கிறோம் நாங்கள். ஏன்னா இது எடுத்த உடனே விமர்சிக்க முடியாது. செங்கோட்டையன் கேட்பது தவறு, யாருமே சொல்ல முடியாதே. அந்த பிரச்சனை சரியான காரணத்தை கையில் எடுத்தார். ஆனால் பின்னணி அதுவா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. என்ன பின்னணி இன்னொன்னு சொல்றாங்களே, அதாவது ஈரோடு தொகுதியில அவரோட மாவட்ட செயலராக இருக்க ஏரியால அவருக்கு விருப்பம் இல்லாத சிலரை வந்து பதவிகள்ல நிர்வாகிகளா மாநில அளவில் இருக்கிற பொறுப்புகள்ல இவருக்கு எதிரணியில இருக்கிறவங்கள வளர்த்து வராங்க. கருப்பணன் மாதிரியான ஆட்கள் கூட பேர சொல்றாங்க. இது ஒரு காரணம். இந்த கள ஆய்வுக்குன்னு ஒரு குழு போட்டார் சீனியர்ல வச்சு. அதுல செங்கோட்டையன் என்ன காரணமோ, ஒருவேளை அண்ணனுக்கு வயசாயிடுச்சு, ஒரு ரெஸ்ட் எடுக்கட்டும்னு நினைச்சாரா, இல்லை ஒதுக்கணும்னு நினைச்சாரா, செங்கோட்டையனுக்கு எந்த பொறுப்பும் அதில் கொடுக்கல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தினகரன் டெல்லி போயிட்டு வந்த உடனே வந்த ஒரு கசிஞ்ச தகவல், அந்த காலகட்டத்தில் டெல்லி போனனாலன்னு சொல்லலாம், அது தனி சப்ஜெக்ட். அந்த காலகட்டத்திலே வந்தது, ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி ஒத்து வராரான்னு பாருங்க, அப்படின்லாம் எடப்பாடியை நகர்த்தி விட்டு அந்த இடத்துல செங்கோட்டையனை வைக்கணுன்றதான் ஒரு டாக் வந்துட்டு இருந்தது. இது ஏதோ பொம்மலாட்டம் மாதிரி தெரியலாம், சரிதானா? ஆனால் பிஜேபி நினைச்சா சில காய்களை எங்க நகர்த்தினா எங்க விழும், எங்க சரியும், எங்க எடுத்து சரி பண்ணுங்கிறது அவங்க தெரிஞ்ச ஆட்கள். நீங்க சொல்றது சரியா இருக்கும் பட்சத்துல இப்ப கூவத்தூர்ல ஒரு கூட்டம் நடந்தது இல்லையா, அப்பயே இந்த பேச்சு அடிபட்டது. செங்கோட்டையன் தான் அடுத்து அந்த இடத்துக்கான தகுதியான சீனியர் அவர் தான். அப்ப என்ன 2 பலவீனம் அவர்கிட்ட இருந்தது. ஒண்ணு, அந்த நேரத்துல ஒரு அமைச்சராகவே இல்லை, ஜெயலலிதாவாலேயே தள்ளி வைக்கப்பட்டோன்னு ஒரு கோபத்தால் தள்ளி வைக்கப்பட்டோன்னு இருந்துச்சு. ரெண்டாவது அவர்கிட்ட வேறு சில பலங்கள்ல அப்ப அவர்கிட்ட இல்லை. அது புரியும் உங்களுக்கு, என்னன்னு எல்லாம் பாக்குறவங்களுக்கும் தெரியும். அதனால் அப்போ அடுத்த சீனியர்னா இவர் தான். நத்த விஸ்வநாதன் தோத்துட்டாரு, வைத்தியலிங்கம் தோத்துட்டாரு, ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு. அடுத்து இவர் தான். அந்த 5 பேர் 6 பேர் இருந்ததில் அடுத்து இவர் தான். சகல வசதிகளோடும் சகல ஆயுதங்களோடும் இருந்தவர். அவர் ஜனநாயக ஆயுதங்களில் பரிபூர்ணமாக வச்சிருந்தாருங்கிற மாதிரில அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்தார். மற்றபடி சீனியர் கம்பெனியில் அவரை தான் ஆக்கியிருக்கணும். அது அந்த நான் சொன்ன அந்த 2 காரணங்கள்லாம் ஆக்க முடியல. அதெல்லாம் கூட ஒரு கோபத்தை எந்த நேரத்தையும் செங்கோட்டையன் காமிச்சதே கிடையாது. 2 விஷயத்தினால இப்போ நமக்கு சந்தேகம் வருது. ஒன்று, இந்த நிகழ்ச்சிக்கு நான் போகலைங்க, கல்யாணம் காட்சி இருந்துச்சு, ப்ளஸ் அம்மா படத்தை போடல அப்படின்ட்டு போயிருந்துருக்கலாம். இதை வெளியில் சொல்கிற நபர் அல்ல செங்கோட்டையன். இவ்வளவு காலமாக அவர் எதையுமே வெளியில் எப்படி சொன்னதே கிடையாது.
இப்போ கேட்குறவங்களுக்குலாம் கூப்பிட்டு சொல்கிறார், ஆமாம் இதனால தான் நான் போகலை அப்படின்னு சொல்கிறத பார்த்தா ஏதோ ஒன்றை பதிவு பண்ண நினைக்கிறார். சரிதானா? அப்போ இது விஷயம் வெளியே வரட்டும்னு அவர் விரும்புகிறார். அப்போது பின்னாடி ஏதோ நடக்குதோ இல்லை வரப்போகிற வாரங்களில் அதிமுகவை மையப்படுத்தி ஏதாவது காட்சிகள் மாறுதா, காட்சிகள் புதிய காட்சிகள் வருதா அப்படின்னு எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் தான். நடக்க போகுதுன்னு மட்டும் லேசாக ஸ்மெல் வருது. இல்லை திரும்ப திரும்ப நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, இது மட்டும்தான் காரணமா? அம்மா முதலமைச்சரோட ஜெயலலிதாவோட படமோ இல்லை எம்ஜிஆரோட படமோ இல்லாது மட்டும்தான் இவரோட புறக்கணிப்புக்கு இல்லை? அந்த நம்ம பேசுகிற மாதிரி உட்கட்சி விவகாரங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம், பபுள் வெடிச்சது வேணா, இப்போ பல பபுள் கிடந்தது, இது ஒன்று மட்டும் வெடிச்சிச்சுன்னு எடுத்துக்கலாம், வெடிக்கிற நேரம் இதுவாக இருந்திருக்கலாம். அது ஒரு நல்ல காரணத்தை கையில் எடுத்தார். இல்லை இவங்க இது பின்னணியில் திரு தினகரனோ இல்லை அவங்கெல்லாம் போய் கையில் எடுத்து தான் செங்கோட்டையன் இப்படி நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை. பட் பிஜேபி இருந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். எல்லாரும் எதுக்காக பண்ணுறாங்க? இன்னொரு தடவை அதிமுக உடைச்சிடணும் அப்படி இல்லையே. செங்கோட்டையன் அதுக்கு துணை போகிற நபர் அல்ல. இந்த இயக்கம் வலுவாகணும்னு தான் எல்லாரும் போய் இவ்வளவு தூரம் மெனக்கட்டு இருக்கிறாங்க. அதை எடப்பாடி ஏற்க மறுக்கிறாருங்கிற கோபம் எல்லாருக்குமே இருக்கு. தனித்தனியாக இருக்கிறவங்கள கலெக்டிவாக ஒரு அமைய மாட்டி நம்ம 5-6 பேர் சந்திப்பையும் அவர் மறுத்தார். மற்றவங்களுக்கு தைரியம் வரல, டக்குன்னு கட்சியை விட்டு நிற்கிறார், பொறுப்பு விட்டு எடுக்கிறார். என்ன பண்ணுவீங்க? இந்த பயம் எல்லாருக்குமே இருக்கு. அப்போ யார் மணி கட்டுறது அப்படின்றப்போ தான் பிஜேபி சில தைரியங்கள் கொடுத்ததா சொல்றாங்க. அல்லது எடப்பாடி இதே நிலையில் நீடிக்க மாட்டாருங்கிற மெசேஜை கடத்தினதாகவும் ஒரு தகவல் இருக்கு. எவ்வளவு வெளிக்கொண்டு வரது மூலமா எடப்பாடிக்கு ஒரு மெசேஜ் கன்வே பண்றாங்க அப்படின்னு நிச்சயமா. இப்போ எடப்பாடிக்கு எதிரான ஒரு அம்மா படம் இல்லைன்னு எனக்கு தோணுது, உங்களுக்கு தோண வேணாமாங்கிற வார்த்தை அதில் இருக்கு. சரி, நான் 4 நாள் முன்னாடி சொன்னேன், நீங்க நினைச்சிருந்த அம்மா படத்தை வைங்கன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் வைக்கலைங்கிற அந்த விமர்சனம் அதில் தொக்கி நிற்குது இல்லையா? உங்களை அடையாளப்படுத்தின அம்மாவை நீங்க அவங்க மறக்கலாம். விவசாயிகள் அம்மா படம் இல்லாத இடத்துல நான் ஏற மாட்டேன்னு சொன்னீங்களா? அப்படி ஒன்றும் அவங்க மறுக்க போறது இல்லை. செங்கோட்டையன் சொல்றது தப்புன்னு யாரும் வெளிப்படையா சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு ஆயுதத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறாருன்னு சொன்னாங்க. அதை இந்த உட்கட்சி விவகாரங்களுக்கான தொடக்க புள்ளியா பயன்படுத்திக்கிறாங்களா பிஜேபி செங்கோட்டையன் துணையோடு அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் போறதான் நமக்கு தெரியும். இப்போ இதே நேரத்துலேயும் சரியாக செங்கோட்டையனோட அந்த விமர்சனம் இதெல்லாம் வரும். அதே நேரத்தில் கோகுல இந்திரா அவங்களோட முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க, ஒரு மூத்த நிர்வாகியாக இருக்கவங்க, கோகுல இந்திராவும் ஒரு விமர்சனம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் ஒரு விமர்சனம், கட்சியில் தனக்கு மரியாதை, அடிப்படை மரியாதை கூட இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமாக ஒரு அவங்களோட கருத்தை சொன்னாங்க. அங்கே மட்டும் இல்லை, திருச்சியில் இருக்கு, கன்னியாகுமரியில் இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக அவங்க ஒரு இன்னொரு விஷயத்த குறிப்பிடுறாங்க. தன்னோட படம் இடம்பெறதுக்கு கூட நிர்வாகிகள் தயங்குறாங்க, பயப்படுறாங்க. எங்கே இவங்களை கொண்டு வர மூலமாக மேலேருந்து ஏதாவது நமக்கு அழுத்தம் வருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவே அந்த கூட்டத்தில் கோகுலேந்திரா சொன்னது தலைநகரில் எடுத்துக்கிட்டு சொன்னனால நம்ம விவாதத்துக்கு எடுத்துக்கிறோம். மதுரையில் இல்லாத பிரச்சனையா? உதயகுமாருக்கும் செல்லூர் ராஜுக்கும் ராஜன் செல்லப்பா 3 பேருக்குமே இருக்கிற மோதல் ஊர் அறிஞ்ச ரகசியம். நான் சொன்ன மாதிரி கன்னியாகுமரியில் இருக்குது. ஒரு மாவட்டத்தில் 2 கோஷ்டிகள் குறைஞ்சது இருக்குது. அதை ஒரு கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதா ஆளுமை பண்புன்னு நம்ம சொல்லுவோம். ஜெயலலிதா இருக்கிற போதே பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்து பாய்ஸ் கார்டில் கோஷம் போடுவாங்க, யாராவது 2 பேர் வந்து உள்ள மனு கொடுங்கம்பாங்க, ஏதாவது ஒரு சொல்யூஷனை சொல்லுவார், பேசாமல் போயிடுவாங்க. அந்த கண்ட்ரோல் ஜெயலலிதா மாதிரியே எடப்பாடி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கல. எடப்பாடி உஷாராகணும்னு நம்ம சொல்கிறோம். ஒரு கட்சி தலைவன் அந்த கட்சியை மிகுந்த மேக்சிமம் எவ்வளோ கட்டுப்பாட்டோடு இருக்கணுமோ அவ்வளோ கட்டுப்பாட்டோடு வச்சுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்கான சமிஞ்சை தான், எச்சரிக்கை மணி தான் கோகுல இந்திராவுடைய விவகாரமாகட்டும் மற்ற விவகாரங்களாகட்டும். கோகுல இந்திரா சொன்னதுலேருந்து நான் கேட்க வர்றது, யாருக்கு நிர்வாகிகள் பயப்படுறாங்க? இல்லை அது உள்ளூர் அரசியலா இருக்கலாம். அவங்க சொல்றது எனக்கு தென் சென்னையில பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நான் மத்திய சென்னைக்கே போறதுல ஏதோ சம் கருத்துலாம் சொல்றாங்க. இதெல்லாம் உள்ள லோக்கல் அரசியல் தான். நம்ம அதை போய் அவ்வளவு தூரம் பெருசு தலைமை வரைக்கும் அது ஒரு அதிருப்தியே ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு தலைமை கழக நிர்வாகி பொது வெளியில போட்டு உடைக்கிறாரே, இது சரிதானா அப்படிங்கிற அந்த புள்ளியை மட்டும் எடுத்துக்கிட்டு எடப்பாடி கவனமா இருக்கணும்னு சொன்னீங்க. வாங்கம்மா என்ன பிரச்சனை அப்படி? இப்போ மகளிர் அணி கூட்டம் நடந்தது, யாரோ உள்ளுக்குள்ளே 2 பேருக்கு பிரச்சனை, 2 பேருமே புகார் கொடுத்தா தகவல் வருது. அது தீர்த்து வைக்க வேண்டியது ஒரு தலைவனுடைய கடமை. இந்த மாதிரி விவகாரங்களை அவர் எப்படி கையாளுறாரு, எவ்வளோ உறுதியோடு கையாளுறாங்கிற விஷயம் நம்ம ஒரு ஆளுமைன்னு சொல்லுவோம். எல்லா மாவட்டத்திலையும் பிரச்சனை இருக்குது, திமுக இல்லாத பிரச்சனையா சார்? ஸ்டாலின் வெக்கி தலைகுனிற அளவுக்கு அவர் நிறுத்தின ஒரு வேட்பாளருக்கு எதிராக இந்த அம்மா வழிமொழியிற கையெழுத்து போடுறாங்க. மேயர் தேர்தலில் ஊரே உலகமே கவனிக்கிற தேர்தல், தனித்து நடக்கிற ஒரு தேர்தலில் எவ்வளோ துணிச்சல் இருக்கும்? இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் என்ன திராவிட நாயகர் வேதனை, ஏன்னா ஆளுமை, இதெல்லாம் ரைட்டு. அதுக்காக ஒரு விஷயம் நடந்தாலும் அவருக்கு அந்த இது பதவிகள் அல்லது அந்த கௌரவங்கள்லாம் போயிடும்னு நான் சொல்லலை. அது என்ன ஆளுமைன்னு கேட்குறேன். அதே திருநெல்வேலிக்கு போகிறார், அந்த அம்மா அப்படி ஒரு நக்கலாக ஒரு சிரிச்சிருக்கும் தூரத்தில் நின்னா, அது பக்கத்தில் பார்க்க விட்டுருக்க மாட்டாங்க. ஒரு தலைவர் என்ன சார் செய்யணும்? ஒரு 6 அல்லது 7 பேர் மாற்றி போட்டிருந்தா இவர் நிறுத்தின வேட்பாளர் தோத்துருப்பார் சார். எவ்வளோ பெரிய ஆபத்து அது. இந்த நிமிஷம் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. தப்பு செய்கிறவன் எல்லா கட்சியிலையும் இருக்கிறான். தப்பு வெளியே வந்த பிறகு அவனை என்ன பண்ணுறாங்கன்னு தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு கடுமையாக நடந்துக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தை வச்சு பாதுகாக்கிறாங்களா, இல்லை சட்டப்படி நடவடிக்கை? இதே ஆமா கட்சியில் இருந்தார், நீக்கிட்டோம், அடுத்த நாள் குண்டா சரி போறட்டும், மக்கள் அதை கடந்து போயிடுவாங்க.
மாஞ்சு 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 அவர் திமுகவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆளுமை பண்பு அப்படிலாம் தான் பார்ப்போம். இதைத்தான் நம்ம எடப்பாடி கவனிக்கணும்னு சொல்றோம். ஒரு தலைமை கழக நிர்வாகியை பொது மேடையில் போய் இப்படி பேசுறாரு. அப்படி இது மாதிரி இன்னும் அடுத்தவங்க பேச ஆரம்பிச்சா, செல்லூர் கொஞ்சம் காமெடியா பேசி சவுடுத்திட்டு போயிடுவார். கொஞ்சம் சீரியஸா இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சர் பொதுவெளியில் இப்படி பேசினா என்ன ஆகும்? எல்லாரும் பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அந்த கட்டுப்பாடு சிதையும். அந்த அளவுக்கு போறதுக்கு முன்னாடி எடப்பாடி உஷாராகணும்னு நம்ம சொல்றோம். இது ரெண்டும் வேறு வேறு செய்தியா பாக்குறதா இல்ல ரெண்டையும் பொருத்தி பாக்குறதா? தலைமைக்கு எதிராக ஒரு போர்க்கொடியை உயர்த்துறாரு அப்படி நான் தனித்தனி செய்தியா தான் நான் பார்த்தேன். இயல்புக்கு மாறா செங்கோட்டையன் ஒரு விஷயத்தை எடுக்கிறார். எடப்பாடி கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில ரெண்டும் ஒரே நேரத்துல இப்ப வெளியே வராம எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும் டெய்லி அங்கங்க. இது ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா, எடப்பாடிக்கு நடந்த பாராட்டு விழா, அவரே கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சி. அங்கே அவரை அடையாளப்படுத்திய அவர் எந்த சீட்ல அமர்ந்திருக்கிறாரோ அந்த சீட்ல இன்னைக்கு காலையில டெல்லியில அதுலயும் செங்கோட்டையன். அப்படி பார்த்தா தங்கமணி பல நிகழ்ச்சிகளுக்கு இங்க வர்றதே இல்லை. பட் அவரும் ஏதோ அண்ணாதிமுக எதிராக போயிட்டாரு. இந்த கட்சி நல்லா இருக்கணும் நம்ம சொல்ற சில பேர் கேட்கறதுங்கிற வருத்தம் பல பேருக்கு இருக்கு. ஒரு நிகழ்ச்சி அதையும் கோகுலாந்திரா விஷயத்தையும் நான் ஒப்பிட தயாராக ஒரே சமயத்தில் நடந்த வெவ்வேறு விஷயங்களா தான் பார்க்குறேன். ஆனால் இந்த பப்புள் இதோட நிற்கும்னு எனக்கு தோணலை. ஏதோ ஒன்று பிஜேபி பண்ண போகிறதா தான் நமக்கு தெரியுது. அது எவ்வளோ தூரம் போகுது, எந்த அளவுக்கு அதை எடப்பாடி சமாளிப்பார், இல்லை அதில் இருக்கிற நியாயங்களை புரிஞ்சுக்கிட்டு இவரும் தன்னை மாற்றிக்கிறாரா தெரியல நமக்கு. இப்போ நீங்கள் சொன்ன புள்ளியிலேருந்தே நான் கேட்குறேனே, ஒருவேளை பிஜேபி உங்கள் பின்னால் இருந்து பேக் பண்ணி செங்கோட்டையனை மேலே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க நகல்றாங்க அப்படின்றத முன்னாலே புரிஞ்சுக்கிட்டு அவரை கட்சியிலேருந்து ஒதுக்கிறது அல்லது ஓரங்கட்டுறது அப்படின்ற இடத்துக்கு இவங்க அப்படி ஒரு திட்டம் வச்சிருந்தால் இவர்கள் இதையெல்லாம் தடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றேனே, அந்த அதிருப்தி குரல் அதிமுக நிறைய இருக்கு. அதை ஒருங்கிணைக்கிறது யாருங்கிற கேள்விதான் இருக்கு. இப்போ எடப்பாடி எப்படியாவது வெளியே தெளிவுன்னு யாரும் அவங்களுடைய முதல் அஜெண்டா அது அல்ல. யதார்த்தங்களை புரிந்து கொள்ள மறுக்கிற எடப்பாடி அப்படிங்கிற அந்த புள்ளியில இருந்தா இந்த விவகாரமே தொடங்குது. குருமூர்த்தி போட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு இப்ப போட்டு உடைக்கிறார்? அவருக்கு தலைமை பண்பே இல்லை. அவர் நல்லதுக்கு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாரு. கணக்குகளை, தேர்தல் கணக்குகளை தப்பா போடுறாருன்னு ஏன் சொன்னார்? இந்த தலைமை பொறுப்பில் இப்போது இருக்கிற எடப்பாடிக்கு அந்த தகுதி இல்லைங்கிற வார்த்தையை வேற வார்த்தைகளை போட்டு உடைச்சார். குருமூர்த்திக்கு பெரிய அதிமுகவினுடைய ஆதர்ச புருஷர்ல நான் சொல்லலை. அவருக்கு பழைய செல்வாக்கு RSSல இருக்கலாம், பிஜேபியில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகிற நபர் அல்ல குருமூர்த்தி. அந்த வார்த்தையை எடுத்து வச்சு பேசுகிற அளவுக்கு தகுதி படைத்தவர் தான். அதே எடப்பாடியை ரட்சித்தவர் தான் ஒரு காலத்தில். இவங்க சொன்னது அங்கே போய் சொன்னது, சில சந்திப்புகள் எல்லாத்துக்கும் கூட இருந்தவர் தானே. அவர் இன்னைக்கு பொது வழியில் போட்டு எடப்பாடியை மையப்படுத்தி அவருடைய தகுதி குறைவை, தகுதியின்மையை சொல்றாருன்னா அந்த நோக்கம் என்ன? அப்போ எடப்பாடியை நகர்த்துவதற்கான புள்ளிகள் இப்படியெல்லாம் இணைச்சு பார்க்கணுமான்னு ஒரு பத்திரிகையாளர் நம்ம அதெல்லாம் யோசிப்போம்ல. ஸோ இப்போ இங்கே வந்து அண்ணாமலை மாற்றலை, இப்போ அண்ணாமலை தான் ரீட்டன் ஆக போகிறாருன்னு ஒரு தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரலன்னா கூட அப்படி ஒரு தகவல் அண்ணாமலை தான் இருக்காரு அப்படின்னும் போது இங்கே எடப்பாடிக்கு பதிலாக வேற யாரையாவது கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறதா இருக்கலாம். அப்படிதான் நம்ம மற்றபடி நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்ல. அதிமுகவை பலப்படுத்த பிஜேபி எந்த ஆயுதத்தை பிரயோகித்தாலும் அது அவர் கடந்த காலத்தில் அவர் செய்த தவறுக்கு பரிகாரமாக தான் நான் பார்ப்பனே தவிர அது இன்னொரு கட்சி விவகாரத்தை தலையிட்டு தான் நான் பார்க்க மாட்டேன். கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி, சரிப்பா சரி பண்ணி கொடுத்துட்டு வெளில வந்துடுவோம்ப்பா, 29 நாடாளுமன்றத்தை கூட்டணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் பலமான அதிமுக இப்போ தயார்படுத்தி வைப்போம்னு சுயநலம் கலந்த ஒரு நடவடிக்கையாக தான் பார்ப்பனே தவிர அது தவறான நடவடிக்கையாக நான் பார்க்க இல்லை. இது சுயநலம் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவே இல்லாத ஒரு தமிழ்நாடு, அதுக்கு அவங்க முயற்சி பண்ணினாங்க. கழகங்கள் இல்லா தமிழகம்னு பொன்னார் இருக்கும் போதே ஆரம்பிச்சாரு, ஒன்னும் எடுபடல. சரி ஒரு மத அரசியலை கொஞ்சம் பூத்தி பார்ப்போம்னு வேல் யாத்திரை நடத்தி பார்த்தாங்க. 6 படை வீட்டில் ஒரு வீட்லயும் அவங்க ஜெயிக்கல. ராஜன் செல்லப்பா ஜெயிச்சது எதனாலன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஊரறிஞ்ச பிரபலம், பணபலம் மிக்கவர், இரட்டை இலை என்கிற சின்னம் இருந்தது. மதுரைங்கிறது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ பல காரணி பிஜேபினால அவங்க ஜெயிக்கல. ஸோ மக்கள் வேல் யாத்திரையை இப்படி இடது கையால் தள்ளி விட்டாங்க. இன்னைக்கு தைப்பூசத்தில் கூட்டம் கூடிக்கிட்டு தான் இருக்கு. வேல் மேல அவங்களுக்கு மரியாதை இருக்கு. வேல் யாத்திரை நடத்துகிற பிஜேபி மீது அவர்களுக்கு நம்பிக்கை வரல, இனியும் வராது. அந்த அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தணும்னு பிஜேபி நினைச்சிச்சுன்னா அவங்க சுயநலத்துக்காக கூட அது தவறில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் இந்த கேள்வினா, திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பு இன்னைக்கு நடந்தது. இந்த செங்கோட்டையனோட தொடர்ச்சியாக, செங்கோட்டையனோட விமர்சனம், அதனோட நீட்சியாக அவர் பேசுகிறாரு. அதிமுக பலவீனமாயிடக்கூடாது அப்படின்னு அவரோட கவலையை தெரிவிக்கிறாரு. அது பின்னணியில் பிஜேபி வந்து கம்ப்ளீட்டாக அவங்கள கபலீகரம் பண்ணிடுவாங்க, விழுங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு கவலையை தெரிவிக்கிறார். அப்போதான் அந்த தலைமை ஆளுமை பண்போடு எல்லா மாதிரியும் இருக்கணும்லாம் நான் சொல்லலை. ஓரளவு நம்ம கட்சியும் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா யாரை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை. அவர்கள் தயவோடு ஆட்சி நடந்துகிட்டு இருந்த போதே எடப்பாடி 5 தொகுதி கொடுத்து அவங்களை கண்டெயின் பண்ணார். நாடாளுமன்றத்தில் அதையெல்லாம் நம்ம எடப்பாடி பாராட்ட தான் செய்யறோம். பரவாயில்ல, அடிமைன்னு ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு இருக்கிற போது கூட 5 தொகுதியில கட்டுப்படுத்தினார்னு சொன்னோம்.
ஏன்னா ஆட்சி அதிகாரம்ங்கிற அந்த ஒரு பலம் இருந்தது. அதே இப்போ ஆட்சி இல்லை, ஆனால் கட்சி பலமா இருக்குங்கிற ஒரு தோட்டத்தை இவர் உருவாக்கிட்டாருன்னா யாருக்காக நீங்க பயப்பட வேண்டியதில்லை. பிஜேபி தான் இங்க வந்து நிக்கணும். என்னங்க 5ங்கிறது ஒரு 6 கொடுங்க 7 கொடுங்க கேட்கிற இடத்துல பிஜேபி வைக்கிறது யார் கையில் இருக்குன்னா இங்கே ஆளுமை மிக்க தலைமை இருந்தால்தான் அது முடியும். வலிமையான கட்சி இருந்தால் தான் முடியும். 9 இடத்துல டெபாசிட் போன பிறகு கால் மேல கால் போட்டு உட்கார முடியாது. யாரும் கவலைப்படாதீங்க, நான் மெகா கூட்டணி, அவன் கூட்டணியை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க சொல்றாரு. ரைட்டு, இதே தானே நாடாளுமன்ற தேர்தலையும் சொன்னார். அமைக்க முடியலையே. அப்போ அந்த தேர்தலில் இன்னும் பலவீனத்தை நிரூபிச்ச பிறகு இப்ப யார் வருவா? இதைத்தான் 2ஆம் கட்ட தலைவர்கள் கேட்கிறாங்க. அண்ணே, அதிமுக பலப்படுத்தினாதான் நீங்க நினைக்கிற கூட்டணியவே அமைக்க முடியும். நம்மளை நம்பி வருவான், இல்லாட்டி நான் கொடுக்குற எடுத்துக்கிறியான்னு கேட்பாங்க. சரிதானா? எடுத்த உடனே துணை முதலமைச்சர் கேட்கிற பிரபல்யம் விஜய்க்கு இருக்கலாம், பலம் இருக்கான்னு தெரியுமா? தெரியாது. ஆனா கொடுக்க தயாருங்கிற அளவுக்கு அவங்க வர்றாங்கன்னா அப்படி ஒரு தகவல் இருக்கு, நடக்க வாய்ப்பும் இருக்கு. அப்ப அதிமுக பலவீனமா இருக்கும் தானே. இஷ்டம்னா விளையாட்டி போடணும். ஜெயலலிதா மாதிரி கதவை சாத்துற இடத்துல இன்னைக்கு இல்லையே. அந்த ஆளுமை இல்லைங்கிறது ஒரு பக்கம், கட்சியும் பலவீனப்பட்டு போயிருக்கு ஆதாரபூர்வமா. நம்ம கடைசி நேர்காணலில் பேசும்போது கூட ஈரோடு இடைத்தேர்தல் பற்றி பேசினா அப்போ போட்டியிடுவாங்களான்னு நம்ம கேட்டதுக்கு போட்டியிடணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எல்லாருமே போட்டியிடணும்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா எல்லாருமே புறக்கணிக்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு நாம் தமிழரும் புறக்கணிச்சிருந்தா திமுக அந்த வெற்றியை கொண்டாடி இருக்கவே முடியாது. அந்த கப்பை எப்படி கௌரவத்தோட தூக்கி காமிச்சிருப்பாங்க? பெருமை இருக்குமா முகத்தில்? வெக்க இருந்திருக்கும். அது அரசியல் ரீதியாக ஒரு மெசேஜை கொடுத்துருக்கலாம். சரி, சீமான் அதை தவிர விட்டார், அல்லது தன் இயல்புப்படி எந்த தேர்தலையும் நான் புறக்கணிச்சதில்லை, தனியாக தான் நிற்கிறேன்னு நின்று காமிச்சார். இந்த ஈரோடு இடைத்தேர்தல் பெரிய மெசேஜ் எல்லாம் சொல்லலாம், ஆனால் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி இதை காமிச்சிருக்கு. என்னன்னா, பிரதான கட்சிகள் போட்டியிடலை, திமுக எதிர்ப்பு இன்னைக்கும் மேலோங்கி இருக்கு. அப்படி இருந்தும் கூட ஒரு 30,000 பேர் எங்க போடலாம், அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் போட்ட ஒருத்தன் சீமானா திமுகன்னு பார்த்தா திமுகவுக்கு தான் போட்டிருக்கான். அதனாலதான் 60,000 90,000 மாறுது. சரிதானா? டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். அப்போ நம்மளை நோக்கி ஏன் மக்கள் வர மறுக்கிறாங்கன்னு சீமான் தன்னும் சுய பரிசோதனை பண்ணட்டும். எங்களுடைய டீம் பார்ட்னர்னு ஒரு வார்த்தையை தமிழிசை பயன்படுது. ஐடியாலஜிக்கல் பார்ட்னர் வச்சுப்போம். அது உங்க பங்காளி, எங்க பங்காளி தான், நாங்க சொல்றதா அவர் சொல்றாரு, பெரியார் திட்டுறது இல்லையா? அப்படி சொன்னதுனால கிட்டத்தட்ட பிஜேபி எந்த இதுலையும் திமுக ஓட்டு போட மாட்டாங்க. அதிமுக மாதிரி ஊரறிஞ்சு கரைவேட்டி கட்டிக்கிட்டு நிர்வாகிகள் போகாம இருந்திருக்கலாம். பிஜேபிக்காரன் போட்டிருக்கான். அதுதான் நோட்டா 1000க்குள்ள இருந்துக்கிட்டு இப்போ 6000 கிட்ட போயிருக்கு. சீமான் 10,000லேருந்து 23,000 போயிருக்கிறார். இல்லை, இந்த தான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன புரிதல் சரிதானா அப்படின்றது அதில் ஒரு சின்ன முரண் இருக்க மாதிரி நான் பார்க்குறேன். போன இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 10,000லேருந்து இப்போ 20,000 வாக்குகள், அதாவது 10,000 வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் திமுகவோட போனோட காங்கிரஸ் அலையன்ஸ்னு வச்சுங்க, இப்போ திமுக அலையன்ஸ், அவ்வளோதான் வித்தியாசம். அதுலேருந்து 2 பேரும் கம்பேரிசன் பார்க்கும்போது 5,000 ஓட்டுகள் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது நான் கடைசி டேட்டா வரைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது சீமானுக்கு தானே இன்னும் கூட சரியாக சொல்லணும்னா, பெரியார் விமர்சனத்துக்கு பிறகு, பெரியார் எதிர்ப்புக்கு பிறகு அதே ஈரோட்டில் நின்று அவர் போன தடவை விட இந்த விட அதிகமாக தானே வாக்குகள் வாங்கியிருக்காரு. அந்த வாதம் தர்க்க ரீதியாக சரியாக இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக அது உண்மை இல்லை. அப்போ ஒவ்வொரு தேர்தல் இப்போ 15% வாங்கிட்டார் அவர். அந்த 15% தான் சீமானுடைய வாக்கு. நான் எப்போ தெரியுமா நம்புவேன்? இனி வரப்போகிற எந்த தேர்தலிலும் அதிமுகவும் பிஜேபி அணிகளும் போட்டியிடாதுன்னு சொன்னால் சீமான் வளர்ந்துக்கிட்டே போவார். அப்போ தான் நம்ம இதை பேசணும். இந்த ரெண்டு பேரும் புறக்கணிச்சனால இவருக்கு, அதனால சொன்னேன். அப்போ பெரியாரை விமர்சித்த சீமானுக்கு ஒரு பாடம் போட்டுன்னு அதிமுக நினைச்சிருந்தா போட்டியில் குதிச்சிருக்கணும் சார். திமுக ஓட்டையும் குறைச்சிருக்கலாம். இன்னைக்கு வேற வழி இல்லாம சீமானுக்கு போட்டோம்னு அதிமுக தான் போட்டிருப்பாங்க. கொங்கு எங்க மண்ணுன்னு சொல்ற ஒரு, நான் மண்ணின் மைந்தன்னு சொன்ன எடப்பாடி அந்த முடிவை தப்பா எடுத்தாருன்னு நான் சொன்னேன். சரி, அதே அண்ணாமலை தன்னை கொங்கு மண்ணுன்னு சொல்லிட்டு பிரதமரையே கொங்குங்கிற வார்த்தையை பயன்படுத்த வச்சு அறிக்கை வெளியிட வைத்த அண்ணாமலை அதே பகுதியில் நடக்கிற தேர்தலை புறக்கணிச்சது முட்டாள்தனமான முடிவு அரசியல் ரீதியா. அவரும் அதை பண்ணினார். இந்த 2 பேரும் போட்டிட்டு இருந்தா, நான் நிஜத்தை சொல்றேன், பெரியாருக்காக நான் சொல்ல மாட்டேன், சீமானுடைய கடந்த சில மாத பாடி லாங்குவேஜ், ஓரல் லாங்குவேஜை கவனிச்ச மக்கள் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 10,000 கம்மியாக தான் வாங்கியிருந்திருப்பார். இது நிதர்சனமான உண்மை. இந்த யதார்த்தத்தை சீமான் கொஞ்சம் வெக்கத்தை தள்ளி வச்சுட்டு உட்காந்து சுய பரிசோதனை பண்ணணும். வரும் நாட்கள் அதுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லட்டும். அவங்க நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.